வெரி குட் ஈவினிங் எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல என்னென்ன புதுசான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால பாடிக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்ல ப்ராப்பரா ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ நம்ம டைம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாம நம்ம ஹெல்தியான முறையில நம்மள பாத்துக்கலாம் அப்படிங்கிறது யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும். இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுலயே நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்கு. இன்னைக்கு பார்க்க போறது இந்த பகுதியில் பார்க்க போறதுல ரொம்ப சுலபமா பண்ண போறோம். அதாவது இப்போ இன்னேல் எக்ஸேல் அதெல்லாம் சொல்றோம்ல, அதே மாதிரி அது சமஸ்கிருதத்துல எப்படி சொல்றோம்னா, இன்னேல்னா பூரகம், எக்ஸேல்னா ரேச்சகம், அப்படி நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரின்னா அது கும்பகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதுலயே இப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கிறது, அதாவது ஒரு 3:9 அப்படின்னு சொல்லுவோம். வெறும்னே இன்னேலும் எக்ஸேல் மட்டும்தான் பண்ண போறோம். அது அப்படியே இந்த அளவுல பண்ண போறோம். இன்னேல் ஒரு 3 அளவு நம்ம இழுக்க போறோம். அதுக்கப்புறம் மட்டும் எக்ஸேல் பண்றது மட்டும் ஒரு 9 அளவுல நம்ம வெளியில விட போறோம். இந்த இது ரேஷியோவே போதும். இதுக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணா போதும். பேசிக்கா இது மட்டும் பண்ணிடணும். ஆனா ரொம்ப அதிகமா பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய டைம் மூச்சு நல்லா இழுத்துட்டு ரொம்ப தூரம் ரொம்ப எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்றதுலாம் வேண்டாம். ஓரளவுக்கு இந்த ரேஷியோ தான் கரெக்டா இருக்கும். இப்போ இதுல தான் 2 கான்செப்ட், அதாவது இதுலயே தெரிஞ்சு, இந்த ரேஷியோலயே தெரிஞ்சிச்சு, 3:9லயே தெரிஞ்சிச்சு. அதாவது மூச்சு நல்லா இழுத்துட்டு வெளியில விடுறது, அது மூச்சு இழுக்கிறதோட வெளியில விடுறத கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுதான் இப்போ அதை எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். எந்த ஆசனம் வேணாலும் உட்காரலாம். நான் இப்போ பத்மாசனால உட்காடுறேன். எப்பயுமே மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு பத்மாசனா இல்லைன்னா வஜ்ராசனா, இது ரெண்டுமே உட்கார்ந்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப பலன்கள் ஜாஸ்தி. அதோட இந்த ஆசனத்தோட சேர்ந்து அந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது ரொம்பவே பலன்கள் ஜாஸ்தியா இருக்கும். இது செய்ய முடியலன்னா பரவாயில்ல, பத்மாசனம் பண்ணும் போதும் இல்லை வஜ்ராசனம் ரெண்டுமே பண்ண முடியலன்னா நார்மலா சுக்காசனால, அதாவது சம்மணம் போட்டு உட்காந்து செய்யறதுனால செய்யலாம். இல்லை அதுவும் பண்ண முடியல, உட்கார முடியல, முட்டி வலிக்குதுன்னா நீங்க நாற்காலியில உட்காந்தே நம்ம செஞ்சிடலாம். இதுல மூச்சு பயிற்சி பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கணும். தலை, கழுத்து, முதுகு பகுதி இல்லை நேரா இருக்கணும். இதுல இப்போ என்ன பண்றோம்னா, கைகள் இரண்டுமே சின்முத்ரா. சின்முத்ரானா ஆள்காட்டி விரலும் கட்டை விரலுமே சேர்த்து இப்படி வைக்க போறோம். வச்சு இப்படி திருப்பி நம்மளோட உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பாக்குற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கண்களை நல்லா மூடிக்க போறோம். ஒரு 3 வினாடிகள் மூச்சு இழுத்துட்டு 9 வினாடிகளுக்கு மூச்சை வெளியில எடுப்போம். இது அப்படியே நம்ம தொடர்ந்து செய்யலாம். இந்த 3 எப்படி தெரியும், இந்த 9 எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளோட மனக்கணக்கு தான் எல்லாமே. 3 இதுக்கு நீங்களே மூச்சு 1, 2, 3 அப்படின்னு நினைச்சு அப்படியே 3 இருக்கணும். எக்ஸேல் பண்ணும்போது அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அந்த மாதிரி நீங்களே அந்த மாதிரி கவுண்டர் தான் நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும், மூச்சு விடும் போது வயிறு உள்ள போகணும். இது ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே நடக்கிறதா. பட் ஸ்டில் நீங்க பண்ணும் போது நம்மளோட மூச்சை கவனிக்கும் போது நம்மளோட வயிற்று பகுதியை மேலே கவனம் வச்சு செஞ்சோம்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே தொடர்ந்து ஒரு 2 இல்லை 3 முறை நம்ம அப்படியே செஞ்சிடலாம். முதல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ பண்ணலாம்.
தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டே வரலாம். இந்த 3 அதுக்கப்புறம் மூச்சு இழுக்கிறது 3 வெளியில விடுறது 9 3:9 ரேஷியோல வந்து நீங்க அப்படியே செஞ்சுட்டே வரலாம். அதுக்கப்புறம் இது நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண எடுத்த அடுப்புலேயே வந்து ரொம்ப பண்ணணும், பெருசா பெரிய லெவல்ல செய்யணும்னு வந்து அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது வந்து ரொம்ப சுலபம் தான். மூச்சு இழுக்கிறோம், மூச்சு வெளியில விடுறோம், அவ்வளவுதான். மூச்செல்லாம் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணவே தேவையில்லை. கும்பகம், அதாவது கும்பகம் வந்து பண்றதே இல்லை. இது மட்டும் பண்ணாலே வந்து போதும். இது பண்ணும்போது வந்து நம்ம காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்பவே வந்து நல்லது. அந்த டைமிங் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் வந்து 6 மணிக்கு மேலே அது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிடங்களில் வந்து இதை செஞ்சாலே போதும். இப்போ வந்து நம்ம பண்ணது வந்து ஒரு 3 இல்லை 4 ரவுண்டு தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பண்ணும் போது அப்படியே ஒரு 10 ரவுண்டு அப்படியே வந்து செய்கிற மாதிரி செய்யலாம். அப்படியே மொத்தமாக 10 ரவுண்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 முறையும் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி காலையிலையும் மாலையிலையுமே வந்து செஞ்சோம்னா நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட வந்து சைனஸ், ப்ரீசிங் எல்லாத்துக்குமே வந்து இந்த மூச்சு பயிற்சி வந்து ரொம்பவே நல்லது. இது தாராளமாக யார் வேணாலும் செய்யலாம். சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து செய்யலாம். ஆனால் இது செய்யும் போது வயிறு வந்து கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பண்ணும்போது இது பண்ணக்கூடாது. அது சுத்தமாக பலனே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து நான் அந்த பாயிண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு 2 முறை செஞ்சுட்டு வந்து தளர்த்திக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த மூச்சு பயிற்சியை மூச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். ஒவ்வொரு நாளும் இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் சொல்லி கொடுக்க போற விஷயம் என்னங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், அதாவது புதுசா என்ன மாதிரியான ஒர்க் ஃபார்ம்ஸ் வச்சு நம்ம ரூல்ல அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்குற ரூல் என்னது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ ஃபியூச்சர்ல பேசணும், பர்ஃபெக்டா பேசணும், அதுவும் அஃபர்மேட்டிவ் கொஸ்டின் இன்ட்ரோகேட்டிவோட பேசணும். ஸோ எப்படி பேசலாம் அப்படிங்கிறதான். அதுவும் நமக்கு இந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணும், நமக்கு அந்த கரெக்டான ஒரு பரிமாணத்தையே கொடுக்கும் இல்லையா? இந்த ஆக்ஷன் செயல் அது என்ன பண்ணும், நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணும் போது இப்படியெல்லாம் நமக்கு அதுக்கு அர்த்தங்கள் கிடைக்கும்ன்றதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஆக்ஷன் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது, பிளே ஆகுது. ஸோ அது ஆக்ஷன் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா எப்படி எங்க பிளே ஆகுது, அப்புறம் அதை என்ன மாதிரி பெர்ஃபெக்ஷன்ஸ்ல கொண்டு வராங்க, என்ன ரூல்ல கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் இன்ட்ரோகேட்டிவ் தான் பார்க்குறது. ஸோ இன்ட்ரோகேட்டிவ் which is indicate question mark தான். verb form V1, V2, V3, present, past, past participle. ஸோ என்ன verb எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம இங்க இடத்துல ஸோ arrive அப்படிங்கிறது எடுக்கிறேன். ஸோ அரைவ் அப்படின்னா அதாவது அந்த இடத்துல வந்தது இல்லையா? ஸோ அப்போ வந்தடைந்து, அதுவே அரைவ்டு. ஸோ அரைவ்டுக்கு வந்தடைந்துன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து சேரும். ஸோ அப்போ வந்தடைந்து வந்து சேரும். arrived அப்படிங்கிற verb form தான். ஸோ verb ready, subject I, we, you, he, she, they, it. இது வந்து சப்ஜெக்ட்ல வருது. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு வரும்போது ரூல். ஸோ என்ன ரூல்ல வருதுன்னா will or shall plus subject plus
பர்ஃபெக்ட்னால have plus V3. ஸோ V3 வந்து which is indicate past participle. இன்ட்ரோகேட்டிவ்னால shall mention the question mark. ஸோ ரூல் ரெடி ஆயிடுச்சா? இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள், ஸோ will they have arrived? அவர்கள் வந்து சேரும் முன். will they have arrived before sunset? ஸோ சூரியனோட அஸ்தமனம் சன்செட்டுக்கு முன்னாடி வந்துருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி எழுதலாம்? அவர்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் வந்தடைவார்களா? ஸோ அவர்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் என்ன பண்ணுவாங்க? வந்தடைவார்களா அப்படின்னு கேட்குறாங்க. பிஃபோர் த சன்செட் தே வுட் ஹவ் ரீச்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது தான், அதாவது அரைவ்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது. ஸோ இதையே நீங்கள் பாசிட்டிவ்ல சொல்லும் போது they will have arrived. அதே நீங்கள் நெகட்டிவ்ல சொல்கிறீங்கன்னும் போது, கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறீங்கன்னும் போது they will not have arrived. ஸோ they will not have arrived என்னன்னா பிஃபோர் சன்செட்டுக்கு முன்னாடி அவங்க வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு தக்குன மாதிரி பதில். இது நான் இப்போ ரூலோட தான் எழுதியிருக்கேன். நீங்கள் அந்த ரூல் இல்லாமல் நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை சொல்லிக்கலாம். பிஃபோர் சன்செட். ஸோ அப்போ தே வில் அரைவ் பிஃபோர் சன்செட் அப்படின்னா சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி அவங்க வந்து அடைஞ்சிட்டாங்க. சன்செட், அதாவது தே வில் நாட் ஹேவ் அரைவ் பிஃபோர் சன்செட்னா அஸ்தமனத்திற்கு முன்னாடி அவங்க வரல அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது பேஸ்ட் ஆன் தட் நான் அந்த அரைவ் கொடுத்துருக்கேன், அரைவுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ நீங்களுமே ஒர்க் ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி ரூல் அண்ட் ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசா இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். கைதி அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு படம் ஞாபகம் வரும். அது கிடையாது, பிரிசனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எதுக்காக ப்ரிசனில் அடைக்கிறாங்க? ஏதாவது ஒரு தவறு வெளியே பண்ணியிருப்பாங்க, அதனால் ஜெயிலில் வந்து அடைக்கிறாங்க. ஈவன் அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய பனிஷபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெர்மனியில் அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக தப்பிக்கிற மாதிரி ஏணியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஜெர்மனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணுவோம், ஆனால் அவங்க தப்பிக்க நினச்சாங்கன்னா அது அவங்களோட பாடு. அவங்க ஒரு வேளை எங்கள் கண்காணிப்பை மீறி தப்பிச்சிட்டாங்கன்னா அது பனிஷபிள் அஃபென்ஸ்லாம் கிடையாது, போட்டுன்னு விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேப்பா இந்த கதை. ஜான்வரி 23, 1923 இந்த டைமில் தான் ஃபெட்ரிக் என்ன பண்ணுறாரு, அந்த இன்சுலின் அப்படின்ற ஒரு விஷயத்த பேட்டண்ட்டை சேல் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக சேல் பண்ணது $1. அவர் நினச்சிருந்தாருன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய இந்த இன்சுலினை அவர் பேட்டண்ட்டாகவே வச்சுருக்கலாம். ஆனால் அதை அவர் பண்ணதே கிடையாது. எல்லாருக்குமே இது ஃப்ரீ யூஸ் ஆகணும், உலகம் முழுக்க எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்த இன்சுலின், அந்த சிரஞ்சியை அப்படியே கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி வெறும் $1 மட்டுமே தான் அந்த பேட்டண்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடி யாரோ ஒருத்தருடைய மிகப்பெரிய உழைப்பு இருக்கும். அந்த உழைப்பை பணமாக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஒரு சில பேர் நம்ம கண்டுபிடிச்சதே பெருசு, இது உலகத்துக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த ஃபெட்ரிக். ஒரு வீட்டில் 2 குழந்தை இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ட்ரபுள் மேக்கராக யார், அடிக்கடி பிரச்சனை பண்ணுறது யாராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே எடுத்தாங்கன்னா
அதில் 2ஆவதாக பிறந்த குழந்தை மட்டும்தான் அதிகமாக பிரச்சனைகள் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல குழந்தை வந்து பிரச்சனை பண்ணுறது இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதை விட அதிகமாக 2ஆவது குழந்தை தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி சர்வேயில் சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் ரொம்ப சுலபமாக சார்ஜ் இறங்கிடும். அதை சார்ஜ் பண்ணி நம்மளால் எப்போ முடியலப்பா அப்படின்ற ஸ்டேஜுக்கே வந்திருப்போம். ஆனால் இந்த சார்ஜ் அப்படின்ற விஷயம் ஒரு மொபைலுக்கு எவ்வளோ முக்கியம். ஒரு தடவை சார்ஜ் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணிட்டோம்ப்பா ஒரு 3 நாள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மொபைல் கிடைக்காதா அப்படின்னு நல்லா யோசிச்சுட்ருப்போம். அப்படி போனால் சேஃப்டி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2000 நோக்கியா ரிலீஸ் பண்ண 3310 அப்படின்ற அந்த ஒரு மொபைல் பட்டன் ஃபோன் இல்லையா, அந்த மொபைலு அதோடைய ஸ்டாண்ட் பை டைம் 245 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த 245 மணி நேரம் நம்ம யூஸே பண்ணோன்னா அந்த மொபைல் இருக்கும். 55 மணி நேரம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது 2 நாளைக்கு மேலே. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு மொபைலே கொடுக்க முடிஞ்சது. இப்போ நம்மளுடைய யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்காவது பேட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போனாலும் அப்படி அதோடைய லைஃப் குறைஞ்சு நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் லெவலுக்கு வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ண விஷயம் என்னப்பா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுது. 2014 ஷாங்காயில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே சிங்கிள்ஸ். என்ன பண்ணியிருக்காங்க, லவர்ஸ் அதிகமாக எந்த பிளேசஸ் போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பார்க்கு, பீச்சு, தியேட்டர் இந்த மாதிரி தான் போவாங்க. அப்போது அந்த பார்க்கு, பீச் எல்லாத்தையும் நம்ம டேக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தியேட்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய தியேட்டரில் வெறும் ஆட் நம்பராக இருக்கக்கூடிய சீட்டை மட்டும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படியே பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா அவங்க எல்லாம் சிங்கிள்ஸாக இருக்கிறதுனால லவ்வர்ஸ் நிறைய பேர் வந்து ஒன்றா உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஆட் நம்பர்ஸான டிக்கெட் எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு சடனாக இவங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணதும் யாருக்கும் ஒன்றுமே புரியல. அண்ட் அந்த டைம்லேயே இது சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆச்சு. ஈவன் அப்போ சோஷியல் மீடியாவோட யூசேஜே ரொம்ப கம்மி தான். அந்த டைம்லேயும் இது எல்லோரும் பெரிய டாக் ஆக்குனாங்க. அதை ஆக்கணுன்றதுக்காக பண்ணாங்களா இல்லை தனி வெஞ்சன்ஸில் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. பட் இது ஒரு மாசான செயல் தான் பண்ணுற மாதிரி தான் நிறைய சிங்கிள்ஸ் அப்போவே பாராட்டினாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த ஷோவில் நீங்கள் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farida and Manjil Velmali team.